அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம். அதாவது இறையாண்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, வேறு எந்த நாட்டோட சட்டத்திற்கும் ஆட்சிக்கும் இந்தியா உட்படுத்தப்பட்டது அல்ல அப்படிங்கிறத குறிக்கிறது பேர் தான் இறையாண்மை. சரிங்களா? 1909ஆம் ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம். இது என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல ரிசர்வேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் கூட 1909ஆம் ஆண்டு சட்டத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இரட்டையாட்சி முறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரிசர்வ்டு கேட்டகரி, டிரான்ஸ்ஃபர்டு கேட்டகரின்னு 2 கேட்டகரி இருக்கும். ஆளுநர்கிட்ட அதிகாரம் குவிந்து இருக்கும் 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாணத்தில் சுயாட்சி தன்னாட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு ஆளுநருக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். தேங்க்யூ.